தெக்கி சோடான் தெக்கி நீடான் தெக்கி சண்டான் யான் சோடான். தற்காப்பு கலைன்றது நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சேஃப்டிக்காவது நம்ம வந்து சர்வதேசத்தில் கிழக்கு மாகாணத்தில் பல வெற்றிகளை ஈட்டிய மாணவர்கள் இந்த மட்டக்களப்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு எம்என்எஃப் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நாங்கள் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு நகரத்தில் இருக்கக்கூடிய பெபர் மைதானத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் இண்டோரில். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேஓ ஓப்பன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் வந்து இடம்பெற போகின்றது இந்த பெபர் மைதானத்துக்குள்ளே. அப்போ அந்த வகையில் முதலாவது நாள் வந்து காட்டாவும், இரண்டாவது நாள் வந்து குமித்தையும் வந்து இடம்பெற போகின்றது. இந்த போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா 5 தொடக்கம் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதுக்கு மேலதிகமானவர்கள் எல்லாம் வந்து பங்கு பெற்றாங்க. உண்மையிலே இதில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அப்போ போட்டிகள் வந்து இன்னும் ஒரு சொற்ப வேளையில் வந்து ஆரம்பிக்கப்பட போகின்றது. இப்போ நம்மளும் ஒரு பழைய மாணவன் என்ற அடிப்படையில் இப்போ இங்கே வந்திருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் இந்த போட்டிகள்லாம் பார்க்குறதுக்கு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதோட இப்படியான தற்காப்பு கலைகளில் வந்து அனைவரும் இந்த ஈடுபட வேணும். இப்போதே அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில் இப்போ இப்படியான தற்காப்பு கலைன்றது நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சேஃப்டிக்காவது நம்ம வந்து இதை வந்து பயின்றிருக்க வேண்டும். அப்போ அந்த வகையில் இந்த இடத்துல நிறைய பெண்கள், சிறுவர்கள், அப்போ நிறைய பேர் வந்து பங்கு பெற்றக்கூடியதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இங்கே நடக்கக்கூடிய இந்த போட்டிகளை வந்து நாங்கள் மக்கள் நாயகம் ஃபேஸ்புக் பேஜில் வந்து லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகின்றோம். இப்போ அதையும் தாண்டி ஒரு பிளாக் ஆயும் வந்து எடுத்து நம்முடைய மக்கள் நாயகம் யூடியூப் சேனல் உறவுகளுக்காக வேண்டி நாங்கள் இதை வந்து தெரியப்படுத்துகிறோம். தம்பி வணக்கம். கிட்ட வாங்கல. தம்பியோட பேர் என்ன? கரிகிரிஷ். கரிகிரிஷ். ஓகே. கராத்தே வந்து எந்த கிளப்ல பழகி வரீங்க? வினாசர்ட. எங்க? வினாசர்ட. ஓகே, எஸ்கேஓ. ஓகே. இப்போ நீங்க வந்து எத்தனை பெல்ட் வரைக்கும் முடிச்சிருக்கீங்க? ஆரஞ்சு பெல்ட். ஆரஞ்சு பெல்ட். ஓகே, உங்களுக்கு எத்தனை ஹார்டஸ் தெரியும்? தெக்கி சோடான் தெக்கி நீடான் தெக்கி சண்டான் யான் சோடான் யான் நீடான் யான் சண்டா. 7 ஹார்டஸ். ஓகே, 7 ஹார்டஸ் தெரியும் தம்பிக்கு. இன்னைக்கு தம்பிக்கு வந்து என்ன இருக்குது போட்டி? ஃபைட் இருக்குதா? ஓகே, நல்லா ஃபைட் பண்ணுவீங்களா? தம்பிக்கு எத்தனை வயசு? 7 வயசு. ஓகே, 2ஆம் ஆண்டு படிக்கீங்க. எந்த ஸ்கூல்? மகாவித்யாலயம் மட்மட்ட 50 ராமகிருஷ்ண மிஷன் மகாவித்யாலயம். ஓகே ஓகே. உங்களோட போட்டியில் பார்க்குறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்குமா? அப்போ பாருங்கள், சின்ன குட்டி பையெல்லாம் வந்து அதாவது 7 வயசுன்னு சொன்னால் 2ஆம் ஆண்டு படிக்கிற படியன். இப்போ அதே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கின்றாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லாரோடையும் வந்து நாங்கள் பேசக்கூடியவங்களோட கண்டிப்பாக வந்து பேசுவோம். மேலே இது வந்து அனைவருக்குமே வந்து ஒரு முக்கியமான வீடியோ அமையும்னு நான் நினைக்கிறேன்.
அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வின் அதிதிகளாக வருகை தந்து கொண்டிருக்கும் எங்களது அதிதிகளை எழுந்து நின்று அவர்களுக்கான கௌரவத்தினையும் மரியாதையும் வழங்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
இன்று கிழக்கு மாகாணத்தில் 25 வருட காலமாக எஸ்கேஓ கராத்தே கழகம் பலம் வாய்ந்த ஆசிரியர்களுடன் கிழக்கு மாகாணத்தில் பல கராத்தே சுற்றுப் போட்டிகளில் இலங்கை நாட்டில் வென்றிருக்கின்றது. சர்வதேசத்தில் கிழக்கு மாகாணத்தில் பல வெற்றிகளை ஈட்டிய மாணவர்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். அதனை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் புகதாசன் டேவிட் கணேஷ் மாஸ்டர் இந்த இடத்திலே இருக்கின்றார்கள். 500க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இன்று போட்டியில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். காலையிலிருந்து 5 மணி வரை இந்த போட்டி நடைபெறுகின்றது. இப்போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை சுறுசுறுப்பாக கலந்து கொண்டிருப்பதை காண முடிகின்றது. இலங்கையிலேயே கராத்தே பாடசாலை மட்டக்களப்பில் தான் அமைந்துள்ளது, அரசேடி வீதியில். இந்த அரசேடி பாடசாலையில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கராத்தே பயில்கின்றார்கள். இதில் சிறுவர்கள் சிறப்பாக பயில்வதை காண முடிகின்றது. இந்த வருடத்தில் வடகிழக்கை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டம் தேசிய மட்டத்தில் பல சாதனைகளை வென்றிருக்கின்றது. கராத்தே துறை மட்டுமன்றே கம்பு, ஜூடா, பெல்டி போன்ற விளையாட்டுகளையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான அம்சமாக காணக்கூடியதாய் இருக்கின்றது.